Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு பல்வேறு கேள்விகளை தேசிய தேர்வு முகமைக்கு முன்வைத்திருந்தது. அதற்கான பதில்களும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன, தற்போது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்து மீண்டும் நீட் தேர்வு நடத்த கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நடைபெற்று வருகிறது. 67 பேர் முழுமையான மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. தேர்வு நடத்தியதில் சில பிரச்சனைகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி இந்த தேர்வு மையங்களை பற்றி நீட் தேர்வு எழுதியவர்கள் குறித்தும் ஆராய வேண்டியுள்ளது என்றும், இந்த ஆய்வை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள முடியுமா அல்லது நிபுணர் குழு அமைப்பதா என உறுதிப்பட தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் அப்போது மத்திய அரசு ஒரு பதில் அளித்தது. முதல் 100 தேர்வர்களின் மதிப்பெண்களை ஆராய்ந்த போது அவர்கள் 18 மாநிலங்களில் 56 நகரங்களில் 95 மையங்களில் தேர்வு எழுதியுள்ளது. இதன் மூலம் நீட் தேர்வில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு பிறகு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது தெளிவாகிறதே, நீட் வினாத்தாள் கசிவின் தாக்கம் எப்படி என்பதே தற்போதைய கேள்வி என்றும், இந்த நீட் வினாத்தாள் கசிவு இல்லை என்பதை தேசிய தேர்வு முகமை நிலைப்பாடாக கொண்டாலும் 2 பேர் முறைகேடுகள் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த தேர்வும் ரத்து செய்யப்படுவதில்லை. எனவே வினாத்தாள் கசிவின் தன்மை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். நீட் தேர்வின் ஒட்டுமொத்த நடைமுறைகளையும் அறிய விரும்புவதாகவும், எந்த கட்டத்தில் இந்த நீட் வினாத்தாள் கசிந்தது என்றும், வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீதும் பலனாளர்கள் மீதும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எத்தனை மாணவர்களின் நீட் தேர்வுகள் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்ட மாணவர்களின் இருப்பிடம் எங்கே உள்ளது என்ற விஷயத்தையும் தலைமை நீதிபதி கேள்வியாக எழுப்பியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவால் பலனடைந்தவர்களை கண்டறியும் பணி தொடர்கிறது என்றால் நடத்திய நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு ரத்து செய்தால் அது 24 லட்சம் மாணவர்களின் விவகாரம் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது என்ற கருத்தையும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். நடுத்தர குடும்பங்கள் மருத்துவத்தையும் பொறியியல் கல்வியும் பிரதான கனவாக கொண்டுள்ளதையும் தலைமை நீதிபதி தனது கருத்தின் போது தெரிவித்தார். ஒட்டுமொத்தத்தில் இன்றைய உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு மத்திய அரசு விரிவான பதிலை தாக்கல் செய்ய ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.